மல்டிகிரெயின் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அது கூட அந்த 1/2 கப்லேயே பாதி அளவு சோள மாவு, இன்னொரு பாதி அளவு பார்லி மாவு, அப்புறம் இன்னொரு பாதி அளவு கேழ்வரகு மாவு எடுத்துகிட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து வறுத்து அரைச்சது அது இப்போ நம்ம சேர்த்துடலாம். பொன்னிறமாக வறுத்து அரைச்சிக்கணும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொப்பரை தேங்காய் கடையில் உங்களுக்கு கிடைக்கும், அது கொஞ்சம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உப்பையும் சேர்த்துட்டு இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் அரைச்சதை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து முறுக்கு மாவு பதத்தில் நம்ம இதை பசைஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெயை ஒரு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. முறுக்கு அச்சியில் எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறம் அந்த மாவை உள்ளே போட்டு இந்த மாதிரி முறுக்கு ஷேப்பில் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம போட்டுடலாம். எண்ணெயில் ஒரு 3 to 4 மினிட்ஸ் கழிச்சு திருப்பி போட்டுடலாம். நல்லா 2 சைடும் நல்லா அந்த பபிள்ஸோட சவுண்டு நின்னதுக்கப்புறம் எடுத்துருங்க. எப்போதும் ஒரே மாதிரி டைப் முறுக்கா செய்யாமல் இந்தமாரி ஒரு வித்தியாசமாக இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிப்பியை போதுமான அளவு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.